ஒரு மன்னருக்கு ஆலோசனை சொல்ல ஆள் தேவைப்பட்டுச்சுங்க. அதனால அந்த மன்னர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு போட்டி வைக்கலாம், ஒரு தேர்வு நடத்தி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள போட்டி நடத்திய தேர்வு வச்சு ஒரு 3 பேர செலக்ட் பண்றாருங்க. 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள செலக்ட் பண்ணணும்ல கடைசியா. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு 1000 பொற்காசுகள 3 கையிலயும் குடுக்குறாருங்க. ஒவ்வொருத்தவங்கட்டயும். குடுத்துட்டு ஒரு 3 பேத்துக்கு ஒரு வீடு சொல்லிறாரு. இந்த வீட வந்து நீங்க இந்த 1000 பொற்காசுகள வச்சு பொருட்கள்னால நிரப்பணும். அதில யார் பெஸ்ட்டா பண்றாங்களோ, அவங்கள தான் நான் செலக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணணும்ல, அப்ப போறாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்ல வெறும் வைக்கோலா அடுக்கியிருக்குங்க. அப்ப இந்த மன்னர் என்ன நினைக்கிறார்னா, இந்த வீட ஃபுல்லா இப்படி குப்பை மேடா ஆக்கிட்டாரே, இவர செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிறாரு. 2வது நபரோட வீட்டுக்கு போறாருங்க. அந்த வீட்ல என்ன இருக்குன்னா, கோரை புற்களா இருக்குது. அந்த புற்கள்லாம் என்ன இருக்குது தெரியுமா? புல்லெல்லாம் என்னன்னா கொஞ்சம் அழுகி போயிருக்கு. அதுலேருந்து ஸ்மெல் வரும்ல. இந்த வீட்ல ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. இப்படி மாத்திட்டாரே இந்த வீட. அதனால இவர செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 2வது நபர் அவரோட வீட்ல என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? வீட க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, 3 விளக்குகள வச்சு, அதில எண்ணெய் ஊத்தி திரி போட்டு விளக்கேத்திருக்காரு. அப்ப அந்த வீடு ஃபுல்லா வெளிச்சமா, பிரகாசமா இருக்குங்க. இத பார்த்த மன்னர் இந்த வீட ரொம்ப அழகா மாத்திருக்காரே! பரவால்ல கொஞ்சம் பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்காரு. ஆனா வீடு ஃபுல்லா இவ்ளோ அழகா மாத்திருக்காரு. இவ்வளோ பிரகாசமா இருக்குது, இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை நியமிக்கிறாருங்க வேலையில். அதாவது இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கொண்டா சமயோஜித புத்திங்க. சமயோஜிதமாக யோசிக்கிறது. இமீடியட்டாக ஒரு விஷயத்தை யோசித்து அதை செயல்படுத்துறதுங்க. அதனால எந்த விஷயத்தையும் சமயோஜிதமாக யோசித்து பண்ணோம் அப்படின்னா நம்ம தாங்க அந்த விஷயத்தில் வெற்றியாளர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.